இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியன். இன்று செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். ஒரு தமிழ் பாட்டு ஒன்று உண்டு. சிந்தித்து பார்த்து செய்கையை மாற்று, சிறுசாயிருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசாயிருக்கையில் திருத்திக்கோ, தெரிந்தும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு. சிந்தித்து பார்த்து செய்கையை மாற்று, சிறுசாயிருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசாயிருக்கையில் திருத்திக்கோ. தப்பு பண்ணுறோம், அது சின்ன நிலையில் இருக்க தவறு இருக்குது, அதை உடனே திருத்தி நல்வழிக்கு போனால் பெரிய ஆபத்து நம்மளை விட்டு விலகி போகும். ஒரு அடிப்படுது, அது ஆரம்பத்திலேயே அது மருந்து போட்டு அதை பக்குவமாக அந்த காயத்தை குணப்படுத்திட்டா சரி. அப்படியே முத்தம் விட்டுட்டா மிக பெரும் இழப்புக்கு நாம் ஆளாக கூடும். ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. மிகப்பெரிய ஒரு திருடன், ஒரு கொலைகாரன். அவன் என்ன பண்ணுறான், ஜெயிலில் பிடிச்சி போட்டாங்க. அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாங்க. பெரிய நிறைய கொலை பண்ணி தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க அவனுக்கு. அப்புறம் என்ன பண்ணுறது, உனக்கு கடைசி ஆசை என்ன சொல்லுப்பா அப்படின்னு கேட்குறாங்க. நான் எங்கள் அம்மாவை பார்க்கணும், ஒரு தடவை கடைசியாக பார்த்துக்கிறேன், எங்கள் அம்மாவை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னான். சரி, நாளைக்கு தூக்கு. இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, அம்மாவை அழைச்சி வர எல்லாம் நல்ல வழியில் பண்ணுறாங்க. தூக்கு போகிறதுக்கு முன்னாள், சரி இப்போ அவங்க அம்மா வந்து பார்த்துட்டு வா போய் என்று அந்த ஜெயிலேருந்து அம்மாவை பார்க்க அவனை அனுமதி கொடுக்குறாங்க. அவங்க அம்மா கிட்ட வராங்க. உடனே அவங்க மேலே பாய்ந்து அவங்களை கொலை செய்கிறான் அந்த குற்றவாளி. அம்மாவையே கொலை பண்ணிடுறான். உடனே அவங்க எதிர்பார்க்குற போலீஸ்காரங்க உடனே அவனை விலைக்கு என்ன எதுன்னு கேட்கும்பொழுது, நான் இப்போ சாகிறதுக்கு காரணம் இவங்க தான். எப்படா சொல்கிறேன், என்ன விஷயம் அப்படி? நான் படிக்கின்ற பொழுது எங்கள் ஸ்கூல்லேருந்து சின்ன சின்ன பொருள் திருடிட்டு வருவேன். சின்ன சின்ன பொருள், பென்சிலு, சரிங்களா, பசங்க ரப்பரு, இந்த மாதிரி நான் திருடிட்டு வருவேன். அப்போ எங்கள் அம்மா அந்த நிலையிலேயே என்னை கண்டிச்சிருந்தாங்கன்னா நான் இன்னைக்கு ஜெயிலில் வந்து தூக்கல் தொங்கலும் வந்திருக்காது. அப்போ என்ன பண்ணுவேன், நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட போயிட்டு பசங்கள்கிட்ட சண்டை பிடிக்கிறது, அடி இப்படியே போவேன். எங்கள் அம்மா என்ன அந்த நிலையில் எங்கள் அம்மா என்னை கண்டிச்சிருந்தாங்கன்னா எப்போ இங்கே வந்திருக்க மாட்டேன் என்ன சொன்னான். சகோதரோட உண்மையான நிகழ்வு இது. நம்ம தான் தியானிக்க போகிறோம். நம்ம இன்னைக்கு ஒரு பிரச்சனை நமது முன்னே தெரிந்தால் அதை அப்பொழுதே அந்த பிரச்சனையை தூக்கி தூர போடுறதுக்கான வழிகள் நம்ம ஆராயணும். அப்போ தான் நான் மிக பெரும் ஒரு பாதிப்பிலிருந்து தப்பிக்க முடியும். பைபிள் சொல்லுகிறது, உன் கை உனக்கு தொல்லையாக இருக்குதா, உன் கண்ணு உனக்கு தொல்லையாக இருக்குதா, வெட்டி தூக்கி போட்டுடு. உன் உடல் முழுவதும் நரகத்துக்கு போவதை விட நீ ஒரு கை இல்லாமல் மோட்சத்துக்கு போகிறது நல்லது என்று பைபிள் சொல்லுகிறது. ஏனென்றால் எது உனக்கு தடையாக இருக்குதோ தூக்கி வெளியே போடு, தூக்கி வெளியே போடு. நீ மிக பெரும் பாவப்படுவிலிருந்து மீண்டு வருவன் என்று இன்றைய வாசகங்கள் சொல்லுகிறது. சிறப்பாக முதல் வாசகம் பாருங்க. இன்னைக்கு அற்புதமான வாசகம். கொரிந்து நகரம் என்பது நான் முன்னே சொல்லியிருக்கிறேன், திரும்ப நான் ஞாபகப்படுத்துகிறேன். கொரிந்து நகரம் ஒரு துறைமுக பட்டினம். நிறைய துறைமுகம் கப்பல் வந்து போகிற ஒரு இடம் அது. அப்போ என்ன பண்ணுவாங்க, வெளி ஊர்லேருந்து கப்பலில் வருவாங்க, அந்த ஊருக்கு வந்து தங்கி கொரிந்துக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, அங்கே இருக்க சில பொருள், சாப்பாடு பொருளோ என்னவோ தேவை வாங்கிப்பாங்க. தங்களுடைய தேவைகளை அங்கே பூர்த்தி செய்து கொள்வார்கள். தங்கள் தேவைகள்னு சொன்னால்
பொருள் தேவையும் அதில் அடங்கும், இந்த உடலுக்கான தேவையும் அதில் அடங்கும். புரியும் நினைக்கிறவங்களுக்கு. வெளிப்படைய சொல்லணும்னா, கொரிந்து நகரிலே பரத்தமை விபச்சாரம் தொழில் மிக கொடிகட்டி பறந்ததாக சொல்லப்படுகிறது. ஏன்னா கப்பல் வரவங்க ஏதோ நாட்டில்னு வருவாங்க, கொரிந்துக்கு வருவாங்க, நமக்கு சாப்பாடு என்னென்ன பொருள் நம்ம வாங்கிப்போம். பிறகு அவங்க வீட்டில் கிளம்பி வந்து அந்த தங்களோட உடல் இச்சைகளையும் தீர்த்து கொள்ளும் இடமாக கொரிந்து பட்டணம் இருந்தது. அந்த அளவுக்கு மலிந்து போயிருந்தது அங்கே இந்த பரத்தமை தொழிலானது. விபச்சாரத்தோடு மிக மலிந்து போய் கிடந்தது. எந்த அளவுக்கு அந்த மக்கள் பாவத்தில் விழுந்தாங்கன்னா எனக்கு பாருங்க பாப்போம். இன்னைக்கு உங்களிடையே பரத்தமை உண்டென கேள்விப்படுகிறேன். ஒருவன் தன் தந்தையின் மறு மனைவியை வைத்து கொண்டிருக்கிறானா? எந்த அளவுக்கு இழிவான செயல் பாருங்க. அப்பாவுடைய மருமனைவி தன் தாய், சிற்றன்னைய தாய் சமமான ஒரு பெண் இல்லையா? அது இதை நியாயப்படுத்த முடியுமா? எப்படிப்பட்ட பாவம் இது? லேவியராகமம் 18:7-8 வாசிப்பது தெரியும். உன்னுடைய தாயின் உடலை வெற்றுடம்பாக்காது. உன் தாய் அவங்க 8ஆம் வசனம் வரும், உன் தந்தையின் மறு மனைவியையும் வெற்றுடம்பாக்காது. மிகப்பெரிய பாவம் அது சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எப்படிப்பட்ட ஒரு காரியம் பாருங்க அது. சொல்ல பாருங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலை பிற இன மக்கள்கிட்ட கூட கிடையாது. ஐயா, நீங்களாம் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறீங்க, ஏசப்பாக்கிட்ட வர, நீங்கள் ஏசப்பாக்கிட்ட மனமாறி வரீங்க. நான் எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியை பவுல் சொல்கிறாரு, எவ்வளோ நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். நான் இப்படிப்பட்ட எல்லாம் ஒன்று கேள்விப்படுறேனே. அதுக்கே பாருங்க பார்ப்போம். இப்படி நீங்கள் இருப்பது தெரிந்தும் கம்முன்னு எப்படி இருக்கீங்க நீங்கள்? இதில் நீங்கள் துயர மனிதருக்கு இதற்கு வருத்தப்படணும். நீங்கள் நமது கொரிந்து சபையில் இப்படிப்பட்ட ஒரு இழிவான ஒரு செயல் நடக்குது, எங்கே நீங்கள் வருத்தப்படணும். நீங்கள் அதுக்கே பாருங்க பார்ப்போம். உங்கள் நடுவிலிருந்து இப்படி இருக்கணும், நீங்கள் தள்ளி வைக்கணுமா? நம்ம நீங்கள் நான் தூக்கி போட்டிருக்கணும், அவனை நீங்கள் வெளியே தூக்கி போட்டிருக்கணும். நீ ஏன் கூட வச்சிருக்கிறேன் சொன்ன இல்லையா? ஒன்று கை இடுறாங்கன்னா கையை வெட்டி தூக்கி போடு. இந்த உடம்பு முழுவதும் மோசத்துக்கு போய் சேரும். இந்த கையோடு நரகத்துக்கு நீ போகிறத விட கையை இழந்து நீ மோசத்துக்கு போ. அப்படிப்பட்ட பாவம் செய்யணும் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிற நீ? பவுல் சொல்லுறாருங்க. பாருங்க பார்ப்போம். இப்படிப்பட்ட ஒருவனை உங்கள் நடுவிலிருந்து தள்ளி வைக்கணுமானம்மா. புரியுதுங்களா? நாங்கள் உடம்பால தான் அவங்க கூட இல்லை, எங்கள் மனசு ஃபுல்லாக அவங்க தான் இருக்குது. நம்ம சபை கொஞ்சம் ஏற்படுத்துகிறோமே, அது எப்படி இருக்குதோ ஏதா இருக்குதோ, மக்கள் எப்படி வாழ்கிறாங்களோ, எண்ணமெல்லாம் அவங்ககிட்ட தான் இருக்குது. பவுலோட வார்த்தை. நான் என்ன பண்ணுறேன்? உடம்பால தான் நம்ம என்ன பண்ணுறேன், உங்களோட பிரிஞ்சிருக்கிறேன். ஆனால் என் மனம் முழுக்க அவங்ககிட்ட தான் இருக்குது. மான வார்த்தை பாருங்க பார்ப்போம். இன்னும் சொல்கிற பாருங்க பார்ப்போம். நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் மனம் மாறுங்கள். உங்களுக்கு தப்புக்கு தான் தூக்கி வெளியே போடுங்க. ஏனென்றால் ஒரு ஒரு புளிப்பு மாவு, ஒரு சின்ன புளிப்பு தான் மொத்த நல்ல மாவையும் புளிச்ச மாவாக மாற்றிவிடும். அந்த தன்மை அந்த புளிப்பு மாவுக்கு உண்டு. நீங்கள் சுத்தமான மாவாக இருக்கிறீங்க, புது மாவாக இருக்கிறீங்க. இந்த தீமை, இந்த புளிப்பு உங்ககிட்ட வந்து மொத்தத்தையும் வீணாக்கிட போகுது. என்ன பண்ணணும்? நீங்கள் அவனை விலக்கி வையுங்கள் என சொல்லுகிறார். ஏனென்றால் தீமை வேண்டாம். அன்னப்பறவைக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க பாருங்க. அது மெய்யோ பொய்யோ தெரிய உதாரணம் சொல்லுவாங்க. அன்னப்பறவை பாலையும் தண்ணியும் கலந்து வச்சா பாலை மட்டும் குடிக்குமா? அது தண்ணியை விட்டுடுமா? அதை போல நீ என்ன பண்ணுங்க? தீமையை விலக்கிடுங்க, நன்மையை மட்டும் எடுத்துக்கங்க. ஏனென்றால் தீமை புளிப்பு போன்றது, புளிப்பு மாவு போன்றது. நல்ல சுத்தமான மாவையும் இந்த ஒரு துளி புளிப்பு மாவு மொத்தத்தையும் கெட்டு குட்டிச்சவராக்கிடும். நீங்கள் என்ன பண்ணுங்க? அந்த புளிப்பு மாவை தவிர்த்து விடுங்கள் என இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் அளித்துகிறார். இன்றைக்கு இந்த வாசகம் வழியாக இப்படிப்பட்ட புளிப்பு மாவு தான் ஏசப்பா வாழ்ந்த காலத்திலே பரிசேயர்கள். ஏசப்பா என்ன சொன்னாலும் அதில் ஒரு சொத்த சொல், ஒரு குறை சொல், ஒரு குறை சொல். ஏசப்பா ஓய்வு நாளில் ஒரு கை சூம்பி ஒருவனை கொண்டு வராங்க. ஆண்டவரே பாருங்கப்பா, உடம்புடையாமல் இருக்கிறான், கையை சூம்பி கிடக்கிறான், இவனை கொஞ்சம் குணப்படுத்துங்க. ஏசப்பட்டு வராங்க. அங்கே ஒரு குரூப் நிற்குது.
பரிசை மாவு அந்த சரியா புளிப்பு மாவு அங்கே நிற்குதாங்க. எல்லா மாவையும் கெட்டு போய் வைக்கிற மாவு அங்கே அந்த புளிப்பு மாவு நிற்குது. மறைவு பரிசெயர். சரி பார்ப்போம். இன்றைக்கு ஓய்வு நாள், ஏசப்பா இவங்களை குணப்படுத்துகிறாரா என்ன பார்த்துக்குவோம் என்று அவரையே குற்றம் பார்ப்போம். அவரையே கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு தான் கூர்ந்து நோக்கிக்கிட்டு இருக்காங்களாம். என்னமோ ஏசப்பானும் கொள்ளை பண்ண போகிற மாதிரி இவங்க கூர்ந்து நோக்காங்களாம் ஏசப்பாவை. சரி பாருங்க பார்ப்போம். அவர் பார்த்தார். அந்த கை சும்மா ஆளப்பா இங்கே வா, சென்டராக நில்லு வந்து என்னாச்சு. நான் உங்களோட கேட்குறேன், ஓய்வு நாள், நான் இல்லைன்னு சொல்லலை, இது ஆண்டவருக்குரிய நாள். சரி, இந்த ஆண்டவருக்குரிய இந்த புனிதமான ஒரு தூய ஓய்வு நாளில் நாம் நல்லது செய்யலாமா கெட்டது செய்யலாமா சொல்லுங்கள். ஒரு உயிரை காப்பாற்றலாமா ஒரு உயிரை அழிக்கலாமா சொல்லுங்கள். ஏசப்பா கிட்ட பேச முடியுமா? வச்சு பாருங்க. எல்லாம் அப்படியே மௌனமாக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு இந்த உத்தம நட்சத்திர மார்க்கு அந்த வாசத்தில் வரும். வாசிக்கிறேன் பாருங்களேன். மார்க்கில் இதே பகுதி தான், மார்க்கில் இவ்வாறு வரும். வாசிக்கிறேன் பாருங்க. மார்க்கு 3ஆம் அதிகாரம் 1லேருந்து பகுதி இருக்கும். பாருங்க பார்ப்போம். இயேசு கை சூம்பியவரை நோக்கி, எழுந்து நடுவே நில்லும் என்றார். பின்பு அவர்களிடம், ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா, உயிரை காப்பதா அழிப்பதா, எது முறை என்று அவர் கேட்டார். அதுக்கு அடுத்த வரி தான் ரொம்ப கவனிக்கணும். இவங்க எந்த அளவுக்கு புளிப்பு மாவாக இருக்காங்க, எந்த அளவுக்கு மக்களையெல்லாம் நாசப்படுத்த காத்துட்ருக்காங்க பாருங்க பார்ப்போம். ஏசப்பா கேட்குறாரு, நல்லது செய்யலாமா கெட்டது செய்யலாமா, ஒரு உயிரை காப்பாற்றலாமா அழிக்கலாமா சொல்லுங்க அப்படின்னு. அதுக்கு இங்கே பாருங்க பார்ப்போம். அதற்கு அவர்கள் பேசாதிருந்தார்கள். ஆமாம், ஓய்வு நாளில் நல்லது செய்யக்கூடாதுன்னு சொல்லுவியா நீ? சொன்ன மக்களோட பொலி போட்டுருவோம். அவங்க நல்லது செய்யணும். அந்த காலத்தில் கடவுளுக்குரிய காரியத்துக்கு செய்யணுமே. அன்னைக்கு தீமை செய்யணும்னு சொல்லுவியா? தீர்ந்தனி. அதுக்கப்புறம் அப்போ என்ன சொல்கிறது? அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். அதுக்கப்புறம் வார்த்தை பாருங்க பார்ப்போம். அவர் சினத்துடன், ஏசப்பாக்க கோபம், என்னையே மனுஷங்க நீங்கள், என்ன மனுஷங்க இது, என்ன ஒரு இழிவான காரியம் தெரியுமா ஐயா? ஒருத்தவன் கஷ்டப்படுறான், அந்த கஷ்டத்தை தீர்ப்பதற்காக நான் வந்திருக்கிறேன். அவன் குணம் பெற்றால் எவ்வளோ மகிழ்ச்சி அடைவான், ஆண்டவரை எவ்வளோ மகிமைப்படுத்தி போற்றி புகழ்வான். நல்லது செய்ய வரேன், அதுக்கு நீ குறுக்க நிற்கிற. பரிசேயர் 200 அறிஞர், நல்லா இருக்கிற மாவையும் நீ நாசப்படுத்த காத்துட்டு இருக்கிற. அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு விசுவசிச்சு இங்கே வரான். நான் மெஸ்ஸியா, நான் குணம் கொடுப்பேன்னு என்கிட்ட நம்பி வரான். அப்படி கடவுளை நம்பிக்கையோடு விசுவசிக்கிற அந்த கூட்டத்தை நீ நாசம் பண்ண பார்க்குற. கொரிந்து நகரில் திருச்சியை ஃபுல்லாக மனம் மாறிடுச்சு. இப்படிப்பட்ட இழிவை செய்கிறவனு அங்கே இருக்கிறான். இவன் என்ன பண்ணுறான்? இவனை அப்படியே விட்டா எல்லாரையும் அவன் என்ன பண்ணுவான்? நாசமாக்கிடுவான். சரிங்களா? தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கணும். தவறத்துக்கு வெளியே போட்டோம்னும் மற்றவங்களாம் காப்பாற்றப்படுவாங்களா? அதுதான் சொல்லுங்க. இப்போ பாருங்க பார்ப்போம். அவர் சினத்துடன் அவர்களை சுற்றிலும் திரும்பி பார்த்து அவர்களது பிடிவாத உள்ளத்தை கண்டு, என்னையா இப்படியா உங்களுக்கு கல் மனசா இருப்பீங்க? ஆண்டவர் வருத்தப்படுறாரு பாருங்க. கடவுளுடைய மக்கள், இஸ்ரேல் மக்கள், கடவுளே உங்களை காபந்து பண்ணி கொண்ட ஆண்டவர் தனிப்பட்ட அன்பு உங்களை வச்சிருக்காரு. அப்படிப்பட்ட மக்களாக இருந்து நீங்க ஒரு மனுஷன் குணமாகி போறதை எதிர்க்கிறீங்களே. அவங்க பேசாம இருந்தாங்க. அந்த பிடிவாத குணத்தை கண்டு வருந்தி கஷ்டப்படுறாருயா, வருத்தப்படுறாரு. உங்களுக்காகவா நான் இறக்க போறேன், உங்களுடைய பாவத்தை போக்கவா நான் வந்தேன். புரியுதுங்களா? இப்படிப்பட்ட மனுஷனுக்கு மத்தியில் நான் வந்து பிறந்த உங்களுக்காக சாக போறேங்க. கடவுள் யோசிக்கிறாருங்க. வருந்துறாரு பாருங்க, பார்ப்பாங்க, வருந்துறாரு.
வருந்தி கை சூம்பியவனை பார்த்து, எப்பா இங்கே வா, உன் கையை நீட்டுறான். குணமாகிறது அவரை அனுப்பிச்சு வைக்கிறான். சகோதரிகளே, தீமையை ஏசப்பா இங்கே விரட்டி எடுக்கிறது பாருங்க. நீ பேசாதப்பா, அப்படியே போ, என் வேலை நான் செய்கிறேன் என்று ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? இங்கே தன் வேலையை செய்கிறார். அதுக்கப்புறம் இருக்கிற வார்த்தை தான் ரொம்ப கவனிக்கக்கூடிய வார்த்தை. அவர் குணமாகி என்ன பண்ணுறாரு? எல்லாம் போகிறாங்க. அவர்களோ யார்? பரிசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள். பாருங்க பார்ப்போம். அவர்களோ கோப வெறி கொண்டு, நல்லது செஞ்சால் பிடிக்குமா? இப்பயும் சரி அப்பயும் சரி, வார்த்தைகளை பாருங்க. கோப வெறி கொண்டு இவரை எப்படி ஒழிக்கலாம், மார்க்கில் அப்படிதான் இருக்கும், இவரை எப்படி ஒழிக்கலாம் என்று தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டார்கள். திட்டம் போடுறாங்க. மக்களை ஏமாற்றி பிழைக்கிறோம், ஏச்சு பிழைச்சி எப்படி நம்மளுடைய காலத்தை ஓட்டுறோம். இந்த மனுஷன் இப்படி நல்லதை போதிக்கிறாரு, நன்மைகளை சொல்லி ஆண்டவர் மக்களோட உள்ளத்தெல்லாம் கொள்ளையடிக்கிறாரு, ஆண்டவர் பக்கம் திருப்புறாரு. நம்ம பருப்பு வேகாது போல சொல்லி என்ன பண்ணுறாங்க? இவனை ஒழிச்சாதான் நம்ம முன்னேற முடியும். என்ன பண்ணுறாங்க? திட்டம் போகிறாங்க. பாருங்க பார்த்துக்குவோம். அவர்களோ கோப வெறி கொண்டு இயேசுவை என்ன செய்யலாம் என்று ஒருவரை ஒருவர் கலந்து பேசிக்கொண்டார்கள். சகோதரர்களே, இன்றைக்கு தான், இன்றைய வாசகம் தான் மிக முக்கியமாக தியானம் தான். நம்மக்கிட்ட அதெல்லாம் கோபம் வெறி கொண்டு என்ன பேசிக்கிட்டோம். கடவுள் அந்த இடத்திலே தீமையார் தூக்கிப்பட்டார், நன்மை செய்தார். பவுல் சொல்றாரு பாருங்க பார்ப்போம். சின்ன புளிப்பு மாவு மொத்தத்தையும் கெடுத்துடும், ஒதுக்கி வச்சு தூக்கி போட்டுரு. புரியுதா? சொல்ற பாருங்க பார்ப்போம். நான் இந்த செயலை செய்தவனுக்கு நான் திருப்பி கொடுத்துட்டேன். அவன் என்ன பண்ணுமா? அவனை பேய்கிட்ட பிடிச்சி கொடுத்தோம். சொல்ற பாருங்க பார்ப்போம். அத்தகையவனை சாத்தானிடம் ஒப்படைக்க வேண்டும். ஏன்னா அப்படிப்பட்ட குடும்பக்காரன் இருந்தால் நம்ம எல்லாருமே பேயாக்கி விட்டுருவோம். அது கீழே பவுலுடைய கனிவான வார்த்தையிடம் கவனிக்கணும். இவ்வளோ கோபமாக பேசணும் கூட கீழே பாருங்க பார்ப்போம். அவனது உடல் அழிவுற்றாலும் அவனை தண்டிக்கணும். அவன் உடல் இல்லை செத்து போனான் கூட ஆண்டவருடைய நாளில் அவன் மீட்படைவதற்காக அவன் மீட்படைவான். அந்த நாளில் என்ன பண்ணுவார்? கடவுளை வரை மீட்டுக் கொள்வார் என்று ஒரு கருத்தனை அங்கே சொல்றாரு பாருங்க பாப்போம். சகோதரர்களே, நாம் எப்படி இருக்கிறோம்? நம்ம இடத்துல சின்ன சின்ன ஒரு தவறு இருக்கலாம், கஷ்டம் இருக்கலாம். அதை பெருசாக அப்படி வளர விட்டு முற்றிலும் அது புறையோடி நம்ம மொத்தமும் அழிய போதா, அழிச்சிக்க போகிறோமா, இல்லை சின்னதுலேயே அதை தூக்கி போட்டுட்டு நல்வாழ்க்கைக்கு திரும்ப போகிறோமா? சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு திருப்பாடல் பார்க்கணும். நம்ம அற்புதமான ஜெபம் இன்னைக்கு திருப்பாடல். இன்னைக்கு ஆண்டவரே, உமது நீதியின் பாதையில் நடத்துங்க எங்களை. ஆண்டவருடைய பாதை குறையில்லாத பாதை, ஆண்டவருடைய பாதை தவறு இல்லாத பாதை, ஆண்டவருடைய பாதை நம்பிக்கை விசுவாசத்துடைய பாதை, ஆண்டவருடைய பாதை. தாவீதுடைய பாட்டு பாருங்க பார்ப்பீங்க. ஆண்டவரே, உமது நீதியின் பாதையில் எம்மை நடத்தும். நீர் பொல்லாங்கை பார்த்து மகிழும் கடவுள் கிடையாது. உங்க முன்னிலை தீமைக்கு இடம் கிடையாது. ஆணவம் மிக்கோர் உம்மோடு நிற்கவே முடியாது. புளிப்பு மாவு, பரத்தம், இந்த மாதிரி இல்லையா, நல்லது செய்கிறவங்களை பரிசெய்கிறவங்க பொறாமே பார்க்குற மாதிரி இப்படிப்பட்டாலும் அவங்க முன் நிற்க முடியாது. இன்னும் கேட்பாங்க, அப்போ தீங்கு இழைப்போற அனைவரையும் நீர் வெறுக்கிறீர். ஆண்டவர் தீங்கு வெறுக்கிறார் பாருங்க. அப்படியே பண்ணும். அந்த தீங்கு செய்வா ஒதுக்கி வைக்கணும். பவுல் அழகாக சொல்ற, ஒதுக்கி வை, தண்டிச்சு தூக்கி போனவனு. ஏன்னா அவன் ஒரு புளிப்பு மாவு, நீ சுத்தமான மாவா இருக்கிறீங்க. அந்த ஒரு டிராப்பு எல்லாத்தையும் கெடுத்துடும். ஆனால் அவனுக்கு தன்னை தூக்கி போட்டுருங்க பாருங்க. அப்போ தீங்கு இழைக்கும் அனைவரையும் நீர் வெறுக்கின்றீர். பொய் பேசுவோர் நீர் அழித்திடுவீர். பொய் பேசுவோர் கொண்டு விடுவீங்க நீங்கள் ஆண்டவரே. நீர் கொலை வெறியரையும் வஞ்சகரையும் அருவருக்கிறீர். கடவுள் தீமையை வெறுக்கின்ற ஆண்டவர். நம்மகிட்ட தீமை இருக்குதா, தூக்கி போடுவோம். ஏன்னா கடவுள் தீமையை வெறுக்கிறார். பாருங்க பார்ப்போம். ஆனால்
உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் மகிழ்ச்சி அடைவர். நீ உன் குற்றத்தை தூக்கி போட்டுட்டு மனம் மாறி ஆண்டோடைய பாத்திரம் உட்காந்துனா பாருங்க பார்ப்போம், மகிழ்ச்சி அடைவர். உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் மகிழ்வர். அவர்கள் என்னாலும் கழித்து ஆர்ப்பரிப்பார்கள். நீர் அவர்களை பாதுகாப்பீர். எப்போ ஒருவன் தன் செய்த பாவத்தை வெறுத்து ஒதுக்கி தூக்கி போட்டு நல்ல மனசோட ஆண்டவர்கிட்ட வரானோ, ஆண்டவர் அவங்க செய்த கைகரியத்தை பாருங்க. நீங்க உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் மகிழ்ச்சி அடைவர். அவர்கள் என்னாலும் கழித்திருப்பர். அது பாருங்க அப்போ, நீர் அவர்களை பாதுகாப்பீர். உமது பெயரில் பற்று உடையவர்கள் அக்களிப்பால் மகிழ்ச்சி அடைவாங்க. இந்த ஊதாரி மனிதனுமே பாருங்க பார்ப்போம். சின்ன பையன் என்ன பண்ணுறான்? தப்பு செஞ்சான், போகிறான். தப்பு செஞ்சான் இல்லையா, சொத்தெல்லாம் வாங்கின்னு போகிறான். அப்பா கொடு, நான் கிளம்புறேன், என் பாகத்தை பிரித்து கொடு, ஓடுறான். அப்பா தடை சொல்ல, சரி தப்போப்பா. பாவத்தோடே அப்பா கிட்ட பிரிஞ்சு போகிறான். அவன் போகிறான், சுற்றுறான், மொத்தத்தையும் அழிக்கிறான். ஒரு காலம் வருகிறது, உணர்கிறான்னு பாருங்க பார்ப்போம். பட்டினி கடந்து சாகிற நிலைமைக்கு போகிறான். பஞ்சுகளுக்கு வைக்கிற தீனி, அந்த தீனி தின்றான் இவன். ஒரு காலத்தில் அதுக்கும் பஞ்சம், அந்த பஞ்சுக்கு வைக்கிற தீனியை கூட இவனுக்கு கிடைக்கல. இப்போ உணர்றான், எங்கள் அப்பா கிட்ட வேலைக்காரங்க கூட இதை விட எவ்வளோ மகிழ்ச்சியாக இருப்பாங்களே ஐயா, வயிறு நிறைய சாப்பிடுவாங்களே ஐயா எங்கள் அப்பா கூட இருக்கிற வேலைக்காரங்க கூட. நான் எங்கள் அப்பாவுடைய புள்ள இன்னைக்கு இப்படி கஷ்டப்படுறனே, பண்டிகை கூட பட்டு கிடக்கிறேன்னு சொல்லி மனம் மாறுகிறான். எப்போது அவன் மனம் மாறுகிறானோ அவன் ஆண்டோட ஆரம்பிக்க போயிட்டான். சொல்ல பாருங்க, இப்பொழுதே எங்கள் அப்பாட்ட நான் போவேன். அப்பா உமக்கும் விண்ணுக்கும் தான் நான் தப்பு செஞ்சுட்டேன், பாவம் பண்ணிட்டேன், எங்கள் மன்னிச்சுங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்பேன். அது மட்டும் அதுக்கு பிராய்ச்சித்தம் எப்படி? ஆனால் அப்பா நான் உங்கள் பிள்ளையா இல்லை, ஒரு வேலைக்காரனை பார்த்துக்கன்னு சொல்லுவேன் என்று என்று அவன் பாவத்தை வெறுத்து வெட்டி தூக்கி போட்டானோ அதோடைய பிள்ளையானான். பிள்ளை எங்கேயோ வரான், எங்கேயோ பிள்ளை வரான். அப்பா பார்க்குறாரு, உயிரும் எதிர்கொண்டு ஓட்டுறார். ஆண்டு அனுபவத்தீங்களா? இப்போ தான் சொல்லலை நான், கடவுளிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் மகிழ்ச்சி அடைவார். ஆண்டவர் பாதுகாப்பார். தீமை எங்கே இல்லை, அதெல்லாம் ஆண்டவுடைய சொத்து. அப்பா ஓடுறாரு ஓடுறாரு ஓடுறாரு, ஓடி போய் என்ன பண்ணுறாரு? பிள்ளைய கட்டி தழுவி முத்தமிடுறாரு பாருங்க. கட்டி தழுவி முத்தம் போடு, என் பிள்ளை வந்துட்டான், என் பிள்ளை வந்துட்டான். காலுக்கு செருப்பு போடுங்க, கைக்கு மோதிரம் போடுங்க, புது ஆடை அணிவிங்க, என் பிள்ளை வந்துட்டான், பெரிய விருந்துக்கு ரெடி பண்ணுங்க. மகிழ்ச்சியை பாருங்க பார்ப்போம். அற்புதமான இன்னைக்கு திருப்பால் பார்ப்போம். திருப்பால் 5:11 இல்லையா? இன்னும் பார்க்கலாம், நீர் அவர்களை பாதுகாப்பீர், உமது பெயரில் பற்றுடையோர் உம்மில் அக்களிப்பர். மகிழ்ச்சியா இருப்பாங்க. ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் மகிழ்வர். 11. சின்ன பையன் மகனானா இல்லையா? யோசிச்சு பாருங்க பார்ப்போம். சின்ன பையன் மகிழ்ச்சியா இருந்த கொண்டாட்டம் நடக்குதுங்க. ஏசப்பா சொல்லுவார், ஒரு பாவி மனம் திரும்புதலின் பொருட்டு விண்ணகத்தில் மிக பெரும் மகிழ்ச்சி ஏற்படுமா. சகோதரர்களே, கடவுள் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிற செய்தி, புளிப்பு மாவாகிய பரத்தமையாகிய பாவத்தை விலக்கி வையுங்கள். உங்களுடைய கை உங்களுக்கு விரோதியா இருக்குதா, பாவம் செய்யுதா? உங்களுடைய கண்ணு உங்களுக்கு விரோதியாக உங்களுக்கு பாவம் செய்யுதா? அதை புடிங்கி தூக்கி போட்டு என்ன பண்ணுங்க, 2 கண்ணு இல்லாமல் நீ மோட்சத்துக்கு போ. கண்ணோட என்ன பண்ணலாம்? நரகத்துக்கு கண்ணோட நீ போகிறத விட கண்ணெல்லாம் மோட்சத்துக்கு போ இல்லையா? சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து, சிறுசாயிருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசாயிருக்கையில் திருத்திக்கோ. சின்ன தப்பாக இருக்கும்போதே நம்ம என்ன பண்ணோம், அதை பாவத்தை தூக்கி போட்டோம்னா நம்ம மகிழ்ச்சியாக இருக்கலாம். சகோதரர்களே, கடவுள் இன்னைக்கு தரும் செய்தி இதுதான். புளிப்பு மாவாகிய சிறு பாவம் நல்லவை அனைத்தையும் கெடுத்து குடிச்சவராயிடும். ஒரு சிறு காயப்பட்டிருக்கலாம், அது சின்ன காயம் நீ அப்படியே விட்டுட்டுனா அப்படியே புறையோடி மிக பெரும் ஆபத்தை கொண்டு வந்து சேர்க்கும். உங்கள்கிட்ட இருக்கிற சின்ன தப்பாக இருக்கலாம், என்ன பண்ண ஒன்றும் இல்லை, ஒரு குட்டி தப்பாக சின்ன திருட்டாக இருக்கலாம், நாடில் பெருசாக சொன்னாலே அந்த கொலைகாரன் அந்த தாயை கொலை செஞ்ச அது போல் மாறிடுச்சு, என்ன பண்ணுறது? எனவே நாம் நம்மளோட விருப்பம் தவறை உடனடியாக அகற்றுவோம். அப்படி அகற்றினால் நாம் முழுவதுமாக அவனுடைய பிள்ளையாக மாறலாம். நன்றி, நாளை சந்திப்போம்.